Hi, this is Priyadashni. இந்த SQL சீரிஸோட வீடியோவில் நம்ம வந்து சப்கொரி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். சப்கொரி இஸ் நத்திங் பட் query வித்தின் அனதர் query. இது வந்து ஒரு பராந்தசிஸ்க்குள்ள என்க்ளோஸ்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி SQL ஸ்டேட்மெண்ட்டில் வேரியஸ் பார்ட்ஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். லைக் செலக்ட் கிளாஸ், ஃப்ரம் கிளாஸ் அண்ட் வேர் கிளாஸ் அண்ட் ஹேவிங் கிளாஸ். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய கிளாஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இதுக்கு வந்து சில query கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சப்கொரி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் எம்ப்ளாயீஸ் ஹூ ஒர்க் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். யார் யார் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட 2 டேபிள் இருக்குது, எம்ப்ளாயீஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். எம்ப்ளாயீஸில் டிபார்ட்மெண்ட்டோட ஐடியை நான் ஃபாரின் கீயாக இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும், அதாவது ஃபினான்ஸோட டிபார்ட்மெண்ட் ஐடி. அப்போ என்ன பண்ணும், செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி from departments where department name equal to finance. இப்போ நான் அதை ரன் பண்ண எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியை எனக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போது இதை இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கொரி தனியாக இருக்கட்டும். இப்போ நான் அவுட்டர் கொரி எழுத போகிறேன். அப்போ எனக்கு எம்ப்ளாயீஸோட யார் யார் அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி 2ல் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்லாம் எனக்கு வேணும். செலக்ட் employee id, employee name from employees table where department id equal to, இப்போ ஆக்சுவலாக நான் 2ன்னு கண்டுபிடிச்சிட்டேன், 2ன்னு ரன் பண்ணலாம். பட் ஆனால் இது தனியாக ரன் பண்ணும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த பராந்தசிஸ்குள்ளே, ஒரு க்ளோஸ்டு பராந்தசிஸ்குள்ளே இந்த கொரியை நான் அப்படியே அனுப்புகிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, இப்போ பாப் ஸ்மித் அப்படிங்கிறவர் ஒர்க் பண்ணுறாரு. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு சிம்பிளான சப்கொரி வேர் கிளாஸை நம்ம யூஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்னர் கொரி ரன் ஆகும், இதை பேஸ் பண்ணி நமக்கு அவுட்டர் கொரி ரன் ஆகி நமக்கு இந்த ரிசல்ட் செட்டை எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 2 பார்த்தோன்னா அதே மாதிரி சப்கொரி வித் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், ஒரு கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். செகண்ட் கொரி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபைண்ட் எம்ப்ளாயீஸ் ஹூ ஏர்ன் மோர் தென் த ஆவரேஜ் சேலரி, அதாவது ஆவரேஜ் சேலரியை விட அதிகமாக வாங்குகிற எம்ப்ளாயீஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அதை கொரி இருக்கட்டும், நமக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் ஆகும். செலக்ட் ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். அந்த எம்ப்ளாயீஸில் உள்ள சேலரி காலமாக அந்த ஆவரேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இப்போ 64,000 நமக்கு எடுத்துகிட்டு வருது. பட் எனக்கு இந்த சேலரியை விட அதிகமாக வாங்குகிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் வேணும். அப்போ அதே போல் இதை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வரைக்கும் அதே தான் வரும். ரவி வேர் சேலரி கிரேட்டர் தென், எனக்கு வந்து இப்போ 64,000 நான் வந்து இப்போ ஹார்ட் கோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு புதுசாக ஒரு எம்ப்ளாயி ஆட் பண்ணும்போது அவங்களோட சேலரியும் ஆட் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா அவங்களோட ஆவரேஜ் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், இந்த க்ளோஸ்டு பராந்தசிஸ்குள்ளே இந்த கொரியை அப்படியே சென்ட் பண்ணுறேன். ஓகே, சாரி, இதை எடுத்துருவோம். ஒரு பராந்தசிஸ் க்ளோஸாக இருக்கணும், ஒரு செமிகோலன். ஓகேவா? இப்போது நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அந்த 64,000 விட அதிகமாக வாங்குகிற எம்ப்ளாயிஸ் யாருன்னா பாப் ஸ்மித் அண்ட் சார்லி ப்ரவுன். ஓகேவா? இதுதான் வந்து செகண்ட் கொரி, ஒரு ஆவரேஜ் சேலரி விட அதிகமாக வாங்குறது. ஓகேவா? தேர்ட் கொரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கொஸ்டின் என்னென்னா ஃபைண்ட் எம்ப்ளாயீஸ் ஹூ ஒர்க் இன் எய்தர் ஹெச்ஆர் ஆர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் வேணும். இப்போ எனக்கு அப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் ஐடி தெரியணும். ஸோ அதுக்கு நான் வந்து இன் கிளாஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அதாவது மல்டிப்ளாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ அதே போல் சரி, ஓகே, செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகேவா? ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் வேர் டிபார்ட்மெண்ட் நேம் இன் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் வந்து ஹெச்ஆரோடையும் ஃபினான்ஸோடையும் கண்டுபிடிக்கிறேன். ஹெச்ஆர் ஃபினான்ஸ். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு சரி, இது வந்து டபுள் கோட்ஸில் இருக்குது.
ஓகேவா? இப்போ இந்த ஹெச்ஆரோட ஃபினான்ஸோட டிபார்ட்மெண்ட் ஐடி என்னன்னு தெரியும். ஹெச்ஆரோடது வந்து 1, ஃபினான்ஸோடது 2. ஓகேவா? ஸோ இதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் என்ன வேணும் அப்படிங்க. இது வந்து இப்போ இதோட சப்கொரி. இதை நான் கீழே என்ட்ரு ஆரம்பிச்சுட்டு மேலே எழுதுகிறேன். இப்போ எனக்கு அதே எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் தானே வேணும். அப்போ செலக்ட் எம்ப்ளாயி இதெல்லாம் சேம் தான் வரும். Ctrl+C, sorry, Ctrl+V, and where department ID in அதே இன் கிளாஸை யூஸ் பண்ணி இந்த பேராந்தசிஸ்குள்ளே இதை ஃபுல்லாகவே நான் அனுப்புகிறேன். இதை மட்டும் எடுத்துருவோம். பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து ஹெச்ஆருக்கும் ஃபினான்ஸுக்கும் டிபார்ட்மெண்ட் ஐடி நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இப்போது அந்த சப்கொரி ரன் ஆகி அதுக்கு பேஸ் பண்ணி எனக்கு அவுட்டர் கொரி ரன் ஆகி எனக்கு ரிசல்ட் எடுத்து வந்திருக்கு. ஓகேவா? இவங்க 2 பேர் தான் ஹெச்ஆர்லேயும் ஃபினான்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் எம்ப்ளாயீஸ் ஹூ earn more than the average salary in their department. ஓகேவா? அதாவது அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஆவரேஜ் சேலரியை விட அதிகமாக வாங்குறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து கோரிலேட்டட் சப்கொரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படி இது ரன் ஆகும்னா, நான் ஃபர்ஸ்ட் அதை காட்டுறேன். இப்போது நார்மலாக எம்ப்ளாயீஸை ரன் பண்ணேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணால் அலைஸ் ஜான்சன். ஸோ இவங்க 5 பேர் இருக்காங்களா. என்ன பண்ணணும்னா ரோ பை ரோவாக அதை கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அலைஸ் ஜான்சனை கம்பேர் பண்ணணும். அவங்களோட ஆவரேஜ் சேலரியை எடுக்கும். ஓகேவா? சாரி, டிபார்ட்மெண்ட், அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் யார் அப்படின்னா, இப்போ 1ங்கிறது என்ன, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டா. இப்போ 1ங்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி அதுக்கு வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த வேர் கிளாஸை வேர் கீவேர்டை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி நமக்கு கொரி ரன் ஆகி நமக்கு எடுத்துகிட்டு வரும். அது எப்படி எழுதலான்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, இது டோட்டலாகவே தான் எடுத்துகிட்டு வரும். சப்கொரி ஃபஸ்ட் ரன் ஆகாது. இது வந்து இன்னர் கொரிக்கும் அவுட்டர் கொரிக்கும் ஆக்சுவலாக ஒரு டிபெண்டன்சி இருக்கும். அதான் வந்து கோரிலேட்டட் சப்கொரி. இப்போது செலக்ட் e.employee name, e.salary, e.department ID from employees where e.salary greater than. இப்போது இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் வேணுமா. இப்போ செலக்ட் ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். பட் இப்போ இதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை நான் கம்பேர் பண்ணணும். டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு e.department ID. ஓகேவா? இப்போ எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக யாருமே இல்லை. இப்போ வந்து நான் இன்கேஸ் நான் வந்து கிரேட்டர் தென்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு வரும். பிகாஸ் அந்த எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் ஆகிடும்ல. ஸோ எல்லாத்தையுமே நமக்கு எடுத்துகிட்டு வருது. ஓகேவா? இதுதான் வந்து கோரிலேட்டட் சப்கொரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுக்கு வந்து இந்த அவுட்டர் கொரியிலேருந்து தட் மீன்ஸ் இப்போ ரோ பை ரோவாக கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஐடியை பார்க்கும், அடுத்த ரோவுக்கு போகும். அதே டிபார்ட்மெண்ட் ஐடியா இருந்துச்சுன்னா அதை ஆவரேஜ் பண்ணிக்கும். ஸோ இது மாதிரி ரோ பை ரோவாக நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக சப்கொரிஸ் இந்த செலக்ட் கிளாஸ் என்ன கொஸ்டின் எடுத்திருக்கேன் அப்படின்னா, show each department with its average salary compared to the overall average. கம்பெனியோட ஓவரால் ஆவரேஜும் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் சேலரியும் நான் ஷோ பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ரன் ஆகும். செலக்ட், நான் என்ன பண்ணியிருக்கேன், டிபார்ட்மெண்ட் நேம் நமக்கு வேணும். d.department நேம். இப்போது நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ செலக்ட் ஆவரேஜ் salary from employees table where department ID நான் கம்பேர் பண்ணோம். department ID equal to d.department ID. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன்று. அடுத்து வந்து ஓவராலாக எனக்கு என்னென்னா, நான் வந்து கம்பெனியோட ஆவரேஜ் சேலரினா ஜஸ்ட் செலக்ட் ஆவரேஜ் சேலரி ஃப்ரம்
எம்ப்ளாயீஸ். பிகாஸ் நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியை நான் கம்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஆக்சுவலாக நேம் கொடுக்கலாம். as department average salary and இதுக்கு வந்து as company average salary. ஓகே, வேறு எரர் வருது அப்படின்னா from departments அது க்ளோஸ் பண்ணாமல் இருக்காம். salary ஓகேவா, இதுதான் வந்து அந்த கொரி. நான் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் சேலரி அப்புறம் கம்பெனியோட ஓவரால் ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா ஹெச்ஆரோட டிபார்ட்மெண்ட் ஆவரேஜ் சேலரி 60,000, கம்பெனியோட ஓவர். ஸோ இது வந்து கம்பேர் பண்ணி நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகேவா, உள்ள நம்ம 2 சப்கொரி வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கீவேர்டு நம்ம என்ன யூஸ் பண்ணால் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு. ஓகேவா, நான் அதுக்கு என்ன கொரி கொஸ்டின் எடுத்திருக்கேன்னா ஃபைண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் தட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 எம்ப்ளாயி வித் சேலரி ஓவர் 80,000. அப்போது நம்ம வந்து ஈஸியான எஸ்ஆர்னோ ஒரு எம்ப்ளாயி அது 80,000க்கு மேலே இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு ஜஸ்ட் எந்த கீவேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் எஸ்ஆர்னோ. ஆக்சுவலாக இதுக்கும் செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் டி அந்த வேர் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அந்த கிரேட்டர் தெனுக்கு பதிலாக எக்ஸிஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணுறதுக்கு உள்ளே ரன் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எழுதுலான்னா செலக்ட் department ID, department name from departments D where exist. ஓகேவா, இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணால் செலக்ட் ஜஸ்ட்டு எனக்கு ஒரு இதை மட்டும் எடுத்துகிட்டு வரலாம். செலக்ட் 1 இது வந்து ஒரு காமன் பேட்டர்ன். ஓகேவா, இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் இ வேர் E dot department ID equal to D dot department ID. இப்போ நான் அதுக்கு வந்து சேலரியும் கம்பேர் பண்ணுறேன். அட்லீஸ்ட் அவங்க வந்து 80,000க்கு மேலே ஒருத்தவங்களாவது இருக்காங்களான்னு. E dot salary greater than 80,000. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். ஓகேவா, பட் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் 80,000க்கு மேலே யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. 80,000 இருக்காங்க. 80,000க்கு மேலே யாரும் இல்லை. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80,000 போட்டோம்னா வரும். டிபார்ட்மெண்ட் ஐடி ஐடியில். ஓகேவா, அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 80,000க்கு மேலே இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி நேமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைண்ட் டிபார்ட்மெண்ட் தட் டோன்ட் ஹாவ் எனி எம்ப்ளாயீஸ். அது எந்த எம்ப்ளாயும் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட். அப்படி ஆக்சுவலாக எதுவும் இல்லை. ஓகேவா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து அந்த நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சப்கொரி. நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியுது இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்னர் கொரி ரன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை வச்சு இந்த அவுட்டர் கொரி ரன் ஆகி நமக்கு ரிசல்ட்டை நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஓகே, ஸோ இதுதான் சப்கொரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.